சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தகவல். தமிழகத்தில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் ரூ. 1000 உதவித்தொகையை தமிழக அரசானது அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கணும் மற்றும் யாரெல்லாம் தகுதி உடையவங்க அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம். நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் படித்து 10ஆம் வகுப்பு தோல்வி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலான கல்வி தகுதிகளை பெற்றவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து பதிவினை தொடர்ந்து புதுப்பித்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னர் வேலைவாய்ப்பின்றி காத்திருக்கும் இளைஞர்களுக்கும், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஓராண்டு நிறைவடைந்திருக்கும் மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு அரசால் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற மனுதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்கும் மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது 72,000க்கும் கம்மியாக உங்கள் குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் இருக்கணும். சரி, யாருக்கு எவ்வளோ உதவித்தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மனுதாரர்கள் 45 வயதிற்குள் மற்றும் இதர இனத்தை சார்ந்தவர்கள் 40 வயதுக்குள்ளும் இருத்தல் வேண்டும். மாதம் ஒன்றுக்கு 10ஆம் வகுப்பு தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ரூ. 200, 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்களுக்கு ரூ. 300, மேல்நிலை கல்வி தேர்ச்சிக்கு அதாவது ரூ. 400, பட்டப்படிப்பு தேர்ச்சிக்கு ரூ. 600 வீதமும் காலாண்டிற்கு ஒரு முறை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 10ஆம் வகுப்பு தோல்வி மற்றும் தேர்ச்சிக்கு ரூ. 600, மேல்நிலை கல்வி தேர்ச்சிக்கு ரூ. 750 மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சிக்கு ரூ. 1000 வீதம் மாதந்தோறும் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழிற்பட்ட படிப்புகள் படித்தவர்கள் மற்றும் அரசின் பிறைத்துறை சார்ந்த நலத்திட்டங்களின் கீழ் உதவித்தொகை பெற்று வரும் பயனாளிகள் ஆகியோருக்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. உதவித்தொகை விண்ணப்ப படிவம் பெற விரும்பும் மனுதாரர்கள் தங்களின் வேலைவாய்ப்பு அடையாள அட்டையினை ஆதாரமாக காண்பித்து சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பங்களை அனைத்து அலுவலக வேலை நாட்களிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அல்லது www.tnvelaivaaipu.government.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெற்றவர்கள், மீளா விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். ஸோ உங்களுக்கு வெப்சைட் நேம் வேணும் அப்படின்னா நான் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஜனவரி 2026 முதல் மார்ச் 2026 வரையிலான காலாண்டிற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனைத்து அலுவலக வேலை நாட்களிலும் சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் அனைத்து அசல் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கணக்கு புத்தகத்துடன் நேரில் வந்து விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. புதிய தொழிற்பள்ளிகளுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. 2026-27 கல்வியாண்டிற்கான புதிய தொழிற்பள்ளிகள் அங்கீகாரம் பெற விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாகவே வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளது, 2026-27 கல்வியாண்டிற்கான புதிய தொழிற்பள்ளிகள் துவங்குதல், அங்கீகாரம் புதுப்பித்தல், தொழிற்பள்ளிகளில் புதிய தொழிற்பிரிவுகளில் கூடுதல் அலகுகள் துவங்குதல் அவற்றிற்கான விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாகவே வரவேற்கப்படுகின்றன. இதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்தே ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வெளியிட்டிருக்காங்க. www.skilltraining.dn.government.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 2026-27 கல்வியாண்டிற்கு அங்கீகாரம் பெற ஒரு தொழிற்பள்ளி ஒரு இணையதள விண்ணப்பம் சமர்ப்பித்தல் போதுமானது. விண்ணப்பிக்க உள்ள அனைத்து தொழில் பிரிவுகள், கூடுதல் அலகுகளுக்கு தேவையான விவரங்கள் அனைத்தும் ஒரே விண்ணப்பத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் மற்றும் ஆய்வு கட்டணம் ஆர்டிஜிஎஸ் அப்புறம் என்இஎஃப்டி மூலம் செலுத்தல் வேண்டும். அனைத்து தொழிற்பிரிவுகளுக்கும் சேர்த்து விண்ணப்ப கட்டணம் ரூ. 5,000 மற்றும் ஆய்வு கட்டணம் ரூ. 8,000 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 28/2/2026 ஆகும். இதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். மேலும் அங்கீகாரம் குறித்த தகவல் மற்றும் அறிவுரைகள் அதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இணையதளம் மூலமாகவே தெரிஞ்சுக்கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் சென்னை இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இல்லைனா சேலம் ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் இமெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ இந்த முகவரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சேலம் மாவட்டம் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சேலம் மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த உதவித்தொகையை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கலாம். ஸோ மாதம் ரூ. 1000 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதுக்கு உடனடியாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.